யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசுவா புத்தகத்தில் இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை கடந்து வாக்குப்பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய தயாராகும் ஒரு முக்கியமான தருணத்தை விவரிக்கிறது. இந்த வசனத்தில் யோசுவா மக்களுக்கு ஒரு அறிவிப்பையும் அறிவுரையையும் வழங்குகிறார். இதன் பொருளை புரிந்துகொள்ள சூழலையும் ஆன்மீக அர்த்தத்தையும் ஆராயலாம். வசனத்தின் சூழல். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் அலைந்த பிறகு மோசேயின் தலைமைக்கு பின் யோசுவாவின் வழிகாட்டுதலில் வாக்குப்பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய உள்ளனர். யோர்தான் நதியை கடப்பது ஒரு பெரிய சவாலாக இருந்தது, ஆனால் அதற்கு முன்பு கடவுள் அவர்களுக்கு அற்புதமான வழிகாட்டுதலை உறுதியளிக்கிறார். இந்தச் சூழலில் யோசுவா மக்களை ஆன்மீக ரீதியாக தயார்படுத்துகிறார். வசனத்தின் பொருள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இது ஒரு ஆன்மீக தயாரிப்பை குறிக்கிறது. பரிசுத்தமாகுதல் என்பது பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுதல், தங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்தல் மற்றும் அவருடைய பிரசன்னத்திற்கு ஏற்றவாறு மனதையும் உடலையும் தயார்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பழைய ஏற்பாட்டில் இது பெரும்பாலும் சடங்கு ரீதியான சுத்திகரிப்பு, உடைகளை துவைத்தல், பாவத்திற்காக பலி செலுத்துதல் போன்றவை மற்றும் மனதை ஒருமுகப்படுத்துதலை உள்ளடக்கியிருக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வரை. இஸ்ரவேலர்கள் கடவுளின் புனிதமான செயலை அனுபவிக்கவும் அதில் பங்கேற்கவும் தயாராக வேண்டியிருந்தது. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களைச் செய்வார். யோசுவா மக்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் ஊட்டுகிறார். கர்த்தர் யெகோவா அவர்களுடன் இருக்கிறார் என்பதையும் அவர் தாம் உறுதியளித்தபடி அற்புதங்களைச் செய்வார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். இது யோர்தான் நதியை பிரித்து இஸ்ரவேலர்களை கடக்கச் செய்யும் அற்புதத்தை குறிக்கிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. இது செங்கடலை பிரித்த மோசேயின் அற்புதத்தை நினைவூட்டுகிறது. உங்கள் நடுவிலே என்ற வார்த்தைகள் கடவுளின் பிரசன்னம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பதை வலியுறுத்துகின்றன. ஆன்மீக பொருள். தயாரிப்பின் முக்கியத்துவம். கடவுளின் அற்புதங்களை அனுபவிக்க அல்லது அவருடைய ஆசீர்வாதங்களைப் பெற நாம் ஆன்மீக ரீதியாக தயாராக வேண்டும். இது பாவத்திலிருந்து விலகி புனிதமான வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. விசுவாசம். யோசுவா மக்களை நம்பிக்கையோடு பார்க்கச் சொல்கிறார். கடவுள் உண்மையுள்ளவர், அவர் தம் வாக்கை நிறைவேற்றுவார் என்று அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். கடவுளின் பிரசன்னம். இஸ்ரவேலர்களுக்கு இடையே கடவுள் செயல்படுவது, அவர்களை வழிநடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அவர் எப்போதும் அருகில் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இன்றைய பொருத்தம். இந்த வசனம் இன்றும் நமக்கு ஒரு பாடத்தை வழங்குகிறது. நாம் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கும்போது நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி அவரை நம்பி அவருடைய செயல்பாட்டிற்காக காத்திருக்க வேண்டும். இது நம்மை நம்பிக்கையோடு முன்னேறவும் கடவுளின் அற்புதங்களை எதிர்நோக்கவும் ஊக்குவிக்கிறது. முடிவாக யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பரிசுத்தமாகுதல், விசுவாசம் மற்றும் கடவுளின் வல்லமையான செயல்களுக்கு நம்மை தயார்படுத்துதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது.